ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணோம்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் வந்துட்டு செய்யலான் இருக்கேன். ஒரு சின்ன சிம்பிள் தான், சமைக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு ஃப்ரீசர் இருந்தால் போதும். ஓகேங்களா, வாங்க சரி. அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் ஆரஞ்சு தான் மெயினு. ஆரஞ்சு இருந்தால் தான் இந்த டிஷ்ஷே செய்கிறது முடியும். ஓகேங்களா, வாங்க ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக பீல் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த தோல் ஃபுல்லாக உரிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு இந்த மாதிரி அழகாக அடிக்கோங்க. இப்போ இதை கொண்டு போய் ஃப்ரீசரில் வைக்கலாம். இங்கே அழகாக வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சா தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்துட்டு இது வந்துட்டு 1 ஹவர் கிட்ட விட்டுருங்க. நல்லா அப்படி கட்டி ஆகணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நல்லா கல் மாதிரி ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு அதை எடுக்கணும். எடுத்து அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை செய்யலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த டெக்கரேஷன் கூட நான் தான் பண்ணியிருந்தேன். இந்த மிரரில் அழகாக இருக்கும். ஓகே கைஸ், 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. வாங்க நம்ம இப்போ வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க எடுக்கலாம். பாருங்க, பார்த்தாலே தெரிகிறது ஒட்டிட்டு இருக்கு. நல்லா எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும். அப்படி அடிக்கணும், டப் டப்னு. இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எடுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா, மேரினேட் பண்ணுற மாதிரி மசாலா ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஊற்றி திருப்பி கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சுப்போம். அது வரைக்கும் மசாலா ரெடி ஆகிற வரைக்கும். இல்லை நம்ம இது மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். தனியெல்லாம் கரைக்க வேணாம். ஃபஸ்ட்டு சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட், தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லெமன் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வினிகர் இல்லாதனால லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அப்புறம் வந்து சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் சுகர் ஆட் பண்ண மறந்துட்டேன். இன்னும் சூப்பராக இருக்கும் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா. தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு நீங்கள் வந்துட்டு சாட் மசாலா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு சாட் மசாலாலாம் இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்மளோட இந்த டிஷ்ஷை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இந்த பைனாப்பிளில் உப்பு போட்டால் சாப்பிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, பாய்.